ஜெயக்குமார் அவர்கள் முகத்தில் அடித்த மாதிரி வெளிப்படையாவே சொல்லிட்டாரு, கூட்டணி கதவுகள் மூடப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லிட்டு. பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக நழுவினாலும் விடாப்பிடியா பாஜக இருக்கிற மாதிரி தெரியுது சார். பாஜகவோட வியூகம் பலிக்கும்னு நினைக்கிறீங்களா? அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி இல்ல என்பதில் அது இன்றைய தேதி வரைக்கும் அது உறுதியா தான் இருக்கு. 2024 பிறகு மாறுமாங்கிறது எனக்கு தெரியல. இந்த தேர்தலுக்கு இல்ல. அதிமுகவை கரைப்பதற்கு பாரதிய ஜனதா முயற்சிக்கிறது. அதன் அர்த்தம் அது அதிமுகவுக்கும் தெரியும்ல. அண்ணாமலை அவர்கள் கூட அமித்ஷா அவர்கள் பேச்சை நீங்க மனம் மாத்தி எழுதுறீங்க. அவர் வெளிப்படையா கூட்டணி கதவுகள் திறந்திருக்குன்னு தான் சொன்னாரு. அது திமுக கூட்டணியில் இருக்க கட்சிகள் கூட இருக்கலாம். நீங்க ஏன் அதிமுக புரிஞ்சுக்கிறீங்க? அதிமுக என்ன புரிஞ்சுக்கிடணும்? பிஜேபி 2026ல பிஜேபி ஆட்சி என்பது அவர்கள் முழக்கமாக இருக்கிறது. ஆட்சியை பிடிக்க முடியாவிட்டாலும் கணிசமான சீட்டுகளை பிடித்தால் பாதி ஆட்சின்னு கேட்பாங்க. 2.5 வருஷம் நாங்க இருக்கிறோம், 2.5 வருஷம் நீங்க இருங்கன்னு கேட்பாங்க. கர்நாடகாவில் அப்படித்தானே குமாரசாமி கேட்டாங்க. வேலுமணி அவர்கள் மறைமுகமா 80 வயதிற்கு மேலானவர்கள் தான் அதிமுக போறாங்க, அவங்க போறதுனால எங்களுக்கு எந்த நஷ்டமும் கிடையாதுன்னு முதல் முறையா மறைமுகமா பாஜக விமர்சனம் பண்ணிருக்காரு இல்லையா? 80 வயசுக்கு மேல போனா அனுபவம் போகுதுன்னு அர்த்தம். அதை அவ்வளவு எளிதாலாம் எடுத்துக்க முடியாது. மூத்தவர்கள் போறது ஆபத்தின் அறிகுறி. அதை ஏன் வேலுமணி அப்படி எடுத்துக்கிறாருன்னு எனக்கு தெரியல. இது போன்று அரசியல் சார்ந்து எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண ஆகாயம் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆகாயம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் திருமிகு தராசு ஷியாம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சிவா. 2024 நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிடுச்சு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் பேரங்கள்லாம் பரபரப்பாக போயிட்டு இருக்குது. சமீபத்தில் ஒன்றிய உள்துறை அமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான அமித்ஷா அவர்கள் ஒரு நாளிதழுக்கு பேட்டி கொடுத்திருந்தார். அந்த பேட்டியில் வெளிப்படையாக அதிமுகவிற்காக பாஜக கூட்டணி கதவு திறந்திருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. தொடர்ச்சியாக பலருக்கும் எழுற சந்தேகம், பாஜக கூட்டணியில் அதிமுக போகுமா அப்படிங்கிற நிலையில் அதிமுக நழுவிக்கிட்டே தான் இருக்குது. ஜெயக்குமார் அவர்கள் முகத்தில் அடித்த மாதிரி வெளிப்படையாகவே சொல்லிட்டாரு, கூட்டணி கதவுகள் மூடப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லிட்டு. பாஜக கூட்டணியிலேருந்து அதிமுக நழுவினாலும் விடாப்பிடியாக பாஜக இருக்கிற மாதிரி தெரியுது சார். பாஜகவோட வியூகம் பலிக்கும்னு நினைக்கிறீங்களா? தர்வாசே குலேகை என்று சொல்லப்படுகிற ஒரு இந்தி சொற்றொடர் தான் இது. அது ஒரு முகவன். யாராவது நம்ம வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொன்னா எப்ப வேணாலும் வாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அதே மாதிரி தர்வாசை குலேகை, அதாவது கதவு திறந்தே இருக்கிறது, எப்ப வேணாலும் வரவேற்கிறோம். அப்போ பாரதிய ஜனதாவின் நிபந்தனை என்ன? நரேந்திர மோடி அவர்களை பிரதமராக ஏற்றுக்கொள்கிற யார் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் வரலாம். அதைத்தான் அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். 2019 அது சொல்லியிருக்காரு. அப்ப திறந்த கதவு, இது வரைக்கும் மூடல அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். ஆனா அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி இல்ல என்பதில் அது இன்றைய தேதி வரைக்கும் அது உறுதியா தான் இருக்கு. 2024 பிறகு மாறுமாங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா அப்ப என்ன ரிசல்ட் வருதோ அதை வச்சு ஒரு கட்சிக்குள்ள மறுசிந்தனை வருவது இயற்கைதான். இந்த தேர்தலுக்கு இல்ல அப்படின்னு நம்ம இதை புரிஞ்சுக்கிடலாம். அப்படின்னா பாரதிய ஜனதாவோட வியூகம் என்ன? அதையும் நேற்றைக்கே நம்ம புரிந்து கொள்ள முடிந்தது. அதிமுகவின் முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள் எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அரசியல்ல ஒதுங்கி இருந்தாலும் அவங்கள வரிசையா வளைச்சு கட்டி டெல்லியில கொண்டு போய் வரிசையில் நிறுத்தி சேர்க்கிறாங்கல்ல. அப்ப அண்ணாமலை தானே அதன் முன்னணியில் நிற்கிறாரு. அப்போ இயல்பாக நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியுது? அதிமுகவை கரைப்பதற்கு பாரதிய ஜனதா முயற்சிக்கிறது. அதன் அர்த்தம் அது அதிமுகவுக்கும் தெரியும்ல. கரூர் வடிவேலு அவர் அமமுக எல்லாம் போயிட்டு வந்தவர் தான். ஆனா 2 டைம் எம்எல்ஏ. அதே மாதிரி பூவனகிரி அருள் தான் வாழைப்பழ சின்னத்துல நின்று ஜெயலலிதா வேட்புமனு ரிஜெக்ட் ஆனப்ப அருள் சுயேட்சை வேட்பாளர், அதாவது அதிமுக காரரு போட்டி சுயேட்சை வேட்பாளர், வாழைப்பழ சின்னம். சரின்னா அவர் அவசர கதியில அறிவிச்சு 2001 நடந்த கூத்துங்க. 23 வருஷம் ஆச்சு அது நடந்து. அறிவிச்சு வாழைப்பழத்தை கையில் எடுத்துக்கொண்டு ஜெயலலிதா ஓட்டு கேட்டார். மற்ற தொகுதியில ரெட்டையில வாழைப்பழம் ஜெயிச்சுது. எப்படி ஜெயிச்சுது அப்படின்னா அந்த நேரத்துல திமுக எதிர்ப்பான உணர்வு, கூட்டணி பலம், இப்படி பல காரணம். அப்போ அவர் அதிமுக வரலாற்றுல இங்க ஏதோ ஒரு வகையில இடம்பெற்றவர் அருள். நீங்க ஒண்ணுமே இல்லைன்னு அவரை புறந்தள்ள முடியாது. இன்னைய தேதி வரைக்கும் நாங்க சொல்லிட்டு இருக்கிற உதாரணம் அந்த வாழைப்பழ உதாரணம். அது சின்னம் முக்கியம் இல்ல, வாக்காளர்களோட உணர்வு, என்ன ஓட்டம், அந்த சூழல் தான் முக்கியங்கிறத நம்ம திருப்பி சொல்றதுக்கு இந்த வாழைப்பழ உதாரணத்தை சொல்லுவோம். அப்ப அவர் மன வேறுபாடுகளால அதிமுக விட்டு விலகி இருக்கலாம். ஆனா இவங்க எல்லாரும் ஒரே காலகட்டத்துல வந்திருக்க மாட்டாங்கல்ல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலகட்டத்துல தங்கள் விருப்பத்தை தெரிவித்திருப்பார்கள். எல்லாத்தையும் வெயிட்டிங்ல போட்டு ஒட்டுமொத்தமா பாரதிய ஜனதா ஒரே நாள்ல ஒரு அதிரடியா தானே இதை காட்டுது. அப்ப அது அதிமுக தானே இந்த சமிக்கை விடப்படுது. இப்ப எச்சரிக்கை குறிகளையும் வரவேற்பு குறிகளையும் ஒரே நேரத்தில் எப்படி விட முடியும்? அண்ணாமலை எச்சரிக்கை தெரிவிக்கிறார், அமித்ஷா வரவேற்பு தெரிவிக்கிறார். இதை எப்படி புரிந்து கொள்வது? அண்ணாமலை அவர்கள் கூட அமித்ஷா அவர்கள் பேச்சை நீங்க மனம் மாத்தி எழுதுறீங்க. அவர் வெளிப்படையா கூட்டணி கதவுகள்
திறந்திருக்குன்னு தான் சொன்னாரு. அது வந்து திமுக கூட்டணியில் இருக்க கட்சிகள் கூட இருக்கலாம். நீங்க ஏன் வந்து அதிமுக புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா அவருக்கு மறுப்பு தெரிவிக்கிறார் இல்லையா? இல்ல அது சரிதான் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் சொன்னது தாங்க. அந்த தருவாசை கொள்கை வந்து பெருமளவு நான் வட இந்தியால பணியாற்றும் போது பெருமளவு அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. சாதாரணமா நம்ம வணக்கம்னு சொல்ற மாரி, நீங்க எப்ப வீட்டுக்கு வரேன்னு கேட்டா தருவாசை கொள்கை, கப் ஆசக்தே ஹை அப்படின்னு கேட்டோம்னா தருவாசை கொள்கை. எப்போ வாங்க? அதுக்காக நம்ம ராத்திரி 12 மணிக்கு போய் கதவு தட்ட முடியுமா? அது ஒரு முகமனுக்காக சொல்ற ஒரு விஷயம். ஒரு ப்ளீசிங்கா பேசுறது. அவ்வளவுதான். அமித்ஷாவும் அப்படி ப்ளீசிங்கா பேசியிருக்காரு. அண்ணாமலை கொடுத்த விளக்கமும் அதுல சரிதான். அதிமுக என்ன புரிஞ்சுக்குதுங்கிறதான கேள்வி. அதிமுக என்ன புரிஞ்சுக்கிடணும்? பிஜேபி வந்து இங்க வந்து இடம்பெற்று கட்சியை கரைக்க முயற்சிக்கிறது. 2026ல பிஜேபி ஆட்சி என்பது அவர்கள் முழக்கமாக இருக்கிறது. ஆட்சியை பிடிக்க முடியாவிட்டாலும் கணிசமான சீட்டுகளை பிடித்தால் பாதி ஆட்சின்னு கேட்பாங்க. 2.5 வருஷம் நாங்க இருக்கிறோம், 2.5 வருஷம் நீங்க இருங்கன்னு கேட்பாங்க. கர்நாடகாவில் அப்படித்தானே குமாரசாமிட்ட கேட்டாங்க. பல மாநிலங்கள் அது நடக்குது இல்ல. அப்படி என்றால் அதற்கு வந்து அதிமுக தயாரானா தயார் இல்ல. அதனாலதான் 2026க்கு சேர்த்து எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. 2024 முக்கியம் இல்ல, 2026க்கும் சேர்த்து. காரணம் இதுதான். 2026ல உங்களுக்கு வந்து ஆட்சியை பிடிக்கிற கனவு இருக்கு. மாநில கட்சி ஒருபோதும் ஆட்சியை வந்து ஆட்சியில பங்குன்னு கேட்டீங்கன்னா மரத்துல போய் தொங்குன்றுவாங்க. ஒரு நாளும் அதை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. மைனாரிட்டி கவர்மெண்ட் 96 எம்எல்ஏ தான் திமுகவுக்கு 2006 காங்கிரஸ் கட்சி ஆட்சியில பங்கு கிடைச்சு. பாண்டிச்சேரியில நீங்க ஆட்சி வச்சுக்கோங்க, அங்க நாங்க பங்கு இருக்குல்ல, தமிழ்நாட்டுல நீங்க கேட்காதீங்கன்னு கலைஞர் ரொம்ப சிம்பிளா முடிச்சிட்டாரு. 5 வருஷம் வெறும் மைனாரிட்டி கவர்மெண்ட் தான். ஜெயலலிதா வந்து எல்லா கூட்டத்திலையும் மைனாரிட்டி திமுக அரசு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. எதுக்காக நான் சொல்றேன்னா, எந்த மாநில கட்சியும் அப்படியான பகிர்வுக்கு சம்மதிக்காது. அப்போ இயல்பாகவே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? அதிமுக, பாரதிய ஜனதா ரெண்டும் ஒரே குறிக்கோளோடு இயங்குது. அதாவது தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடிப்பது. திமுக ஆட்சியில் இருக்கு. சோ கூட்டணி கட்சிகள் இயல்பாக வந்து ஒட்டி தான் இருக்கும். ஒருத்தரும் வந்து விலகி வரமாட்டாங்க. 2021 தான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. அதிமுக 2026ல ஆட்சியை பிடிக்கணுங்கும் போது அதே கனவோடு உலா வருகிற இன்னொரு கட்சியை எப்படி தோல்ல சுமக்க முடியும்? அது அவங்க பாயிண்ட். அவங்களே ஒர்க் பண்ணிக்க வேண்டியதுதான். வளர்ந்துருக்குன்றாங்களே, எவ்வளவு வளர்ந்துருக்குன்னு பாத்துக்குவோம். இப்படித்தான் அது ஓடுகிறதே தவிர அதிமுக, பாரதிய ஜனதா கூட்டணி நோக்கி இந்த களம் நகரல. ரைட் சார். ஒரு 10க்கும் மேற்பட்ட அதிமுகவோட முன்னாள் எம்எல்ஏக்கள் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் முன்னிலையில் வந்து பாஜக இணைந்திருக்காங்க. நீங்களும் கடந்த கால உதாரணங்களோட பல விஷயங்களை நீங்க எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. தொடர்ச்சியா வந்து ஜெயக்குமார் அவர்கள் மட்டும்தான் பாஜக விமர்சிக்கிறார், எடப்பாடி அவர்கள் எங்கேயுமே விமர்சிக்கல, ஏன் எஸ்பி வேலுமணி தங்கமணி அவர்களை தான் விமர்சிக்க சொல்லுங்க பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி தொடர்ச்சியா முன்வைக்கப்படுது இல்லையா? இந்த சூழல்ல இவ்வளவு பேர் பாஜக இணைந்ததுக்கு அப்புறமா வேலுமணி அவர்கள் மறைமுகமா 80 வயதிற்கு மேலானவர்கள் தான் அதிமுக விட்டு போறாங்க, அவங்க போறதுனால எங்களுக்கு எந்த நஷ்டமும் கிடையாதுன்னு முதல் முறையா மறைமுகமா பாஜக விமர்சனம் பண்ணியிருக்காரு இல்லையா? இதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது? 80 வயசுக்கு மேல போனா அனுபவம் போகுதுன்னு அர்த்தம். அதை வந்து அவ்வளவு எளிதாலாம் எடுத்துக்க முடியாது. ஒரு தொகுதின்னு இருக்கும் போதுங்க, அனுபவசாலிகளுக்கு தொகுதியோட எல்லாமே சூத்திரங்கள் தெரியும். என்னென்ன ஜாதி எப்படி எப்படி ஓட்டு பதிவாகும், என்னென்ன தெருக்கள்ல என்னென்ன மாதிரி ஓட்டு கேட்கணும், பெரிய அளவுக்கான அனுபவம் இருக்கு. நீங்க வந்து மூத்தவர்கள் போறது ஆபத்தின் அறிகுறி. அதை ஏன் வேலுமணி அப்படி எடுத்துக்கிறாருன்னு எனக்கு தெரியல. அதிமுக ஆட்களை பாரதிய ஜனதாவில் சேர்ப்பதில் அதிருப்தி இருக்கும். ஆனா அவங்க சேர்க்கத்தான் செய்வாங்க. ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் 2026 குறின்னு வரும்போதுங்க, திமுக கூட்டணியை கரைக்க முடியாது. அதிமுக கூட்டணி தானே கரைக்க முடியும், அல்லது அதிமுக தானே கரைக்க முடியும். அதுல பாரதிய ஜனதா தெளிவா இருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். சரி, பாரதிய ஜனதா வளரவே இல்லைன்னு யாராவது சொன்னா அது அடிமுட்டாள்தனங்க. வளர்ந்திருக்கிறது. எவ்வளவு வளர்ந்திருக்கு அது உண்மையிலே தெரியாது. அண்ணாமலை என்ன சொல்றாரு? நாங்க 25 எம்பி சீட்டை பிடிச்சிருவோம்னு சொல்றாரு. அவர் தலைவர் அப்படித்தான் சொல்லணும். ஒண்ணுதான் பிடிப்போம் சொல்ல முடியும்? அப்படிதான் சொல்லணும். அப்படிதான் சொல்றாரு. அப்புறம் கடைசியில தேர்தல் முடிவு வந்த பிறகு ஏதோ சொல்லுவாரு. என்ன நடக்க போகிறது என்பதை முதலிலே சொல்பவர்கள் தலைவர்கள். அதற்கு மாறாக நடந்தால் ஏன் அப்படி நடந்தது என்பதை சொல்வதும் அவர்களே. அதான் அரசியல். அப்போ வேலுமணி சொல்றதுல உள்ள ஒரு சிக்கல் என்னன்னா, அனுபவசாலிகளே அதிமுக இழக்கிறதுங்கிறத மறைமுகமா அவர் ஒத்துக்கிறாரு. அது சிக்கல், டேஞ்சர். அதே நேரத்துல இதை பத்தி நாங்க கவலைப்படல என்பதை காட்டிக் கொள்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி ஏன் விமர்சனம் பண்ணலன்னா, எம்ஜிஆர் காலத்துல இருந்தே அப்படிதாங்க. மூத்த தலைவர்கள் வந்து நேரடி விமர்சனத்துக்கு வரதே கிடையாது. எம்ஜிஆர் கூட காளிமுத்தனை வச்சுதான் விமர்சனம் சொல்லுவாரு. ஒரே நேரத்துல வந்து காங்கிரஸ் கட்சியோட எம்ஜிஆர் ஜாலியா பேசிட்டு இருப்பாரு, காளிமுத்தனை காங்கிரஸை போட்டு தாக்குன்னு தாக்குவாரு. இது வந்து அதிமுகவோட ஃபேப்ரிக். அதாவது அதிமுகங்கிற கட்சியோட ஒரு அது வளர்ந்து வந்த விதமே இப்படித்தான். எனவே எனக்கு என்னமோ அதுல ஆச்சரியமா இல்ல. தேர்தலுக்கு முன்னாடியே ஆரம்பிப்பாங்க. ஜெயலலிதாவே 2014 தேர்தல்ல மோடியா லேடியா கொஸ்டின் எப்போ வச்சாங்க? கடைசி 4-5 நாள்ல தான் வச்சாங்க. அது வரைக்கும் அவங்க ஒண்ணுமே சொல்லவே இல்லைங்களே. திமுக கூட்டணி இதெல்லாம் வந்து என்னன்னா சித்தாந்த ரீதியா இருக்கிறதுனால ஆரம்பத்துல இருந்தே வந்து அவங்க அந்த எதிர்ப்புல வந்து உறுதியா இருப்பாங்க. இங்க திமுக கூட்டணியில் உள்ள எல்லா கட்சியும் பாருங்களேன், விடுதலை சிறுத்தைகளோ
இல்ல பிற கட்சிகளோ, காங்கிரஸ், திமுகவின் முக்கிய தலைவர்கள் எல்லாருமே வந்து தினந்தோறும் வந்து இந்த அரசியல் சண்டையை வந்து வளர்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. என்ன காரணம்னா அந்த சித்தாந்த ரீதியிலான எதிர்ப்பு. அதிமுகவுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் சித்தாந்த வேறுபாடுகள்லாம் கிடையாது. ஜெயலலிதாவே வந்து அயோத்தியில ராமர் கோயில் கட்டாம, இந்த நாட்டுல ராமர் கோயில் கட்டாம வேற எங்க கட்டுறதுன்னு கேட்டவங்க தான். சோ சித்தாந்த அது இன்னும் சொல்ல போனா சாப்பிட்டு இந்துத்துவா. அதிமுக சாப்பிட்டு இந்துத்துவாங்க. எம்ஜிஆர் காலத்துல இருந்து அப்படிதான். எம்ஜிஆர் வந்து வெளிப்படையா காட்டிக்க மாட்டாரு. அவர் ஒரு சென்சஸ்ல உங்கள் மதம்ங்கிற கேள்விக்குறி இருக்குல்ல, கேள்வி அதுக்கு என்ன விடை எழுதினாருன்னா திராவிட மதம்னு எழுதினாரு. இது எம்ஜிஆர் காலங்க. 1978 நினைக்கிறேன். 78 77 சரியா ஞாபகம் இல்ல. அந்த சென்சஸ் 71 ஏதோ ஒரு காலகட்டங்க. ஆனா திராவிட மதம்னு எழுதி அதை நாங்க அண்ணால எடுத்து பிரசுரம் பண்ணியிருந்தோம் அந்த ஃபார்ம். அப்ப 80க்கு மேலதான் இருக்கணும். எதுக்காக நான் இது சொல்ல வரேன்னாங்க, எம்ஜிஆரோட ஸ்டைல் வேற. அதே ஸ்டைல்ல தான் அதிமுக வருது. அந்த ஸ்டைல்ல வந்து எம்ஜிஆர் அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி வளர்ந்துட்டாருன்னு நான் சொல்ல வரல. ஆனா எம்ஜிஆர் மேனரிசத்தை கடைபிடிச்சுதான் ஆகணும். பல நேரங்கள் அவர் ஒரு எம்ஜிஆர் தொப்பி வச்சுக்கிட்டு புகைப்படங்கள் எல்லாம் வேற நான் பாக்குறேன். எம்ஜிஆர் மேனரிசத்தை அவர் கடைபிடிச்சுதான் ஆகணும். அந்த அரசியல் பாணியை கடைபிடிக்கிறார்கள் அப்படிதான் நான் நினைக்கிறேன். தேர்தல் பிரச்சாரம் வலுக்க தொடங்கும் போது கண்டிப்பாக பிஜேபிக்கு எதிராக மிக கடுமையான விமர்சனங்களை வைப்பார். ரைட் சார். ஒரு புறம் அண்ணாமலை அவர்கள் உறுதியா நிற்கிறாரு அதிமுக கூட்டணி வேணான்னு சொல்லிட்டு. ஆனா பாஜகவோட 2ஆம் கட்ட தலைவர்கள் வந்து அதை விரும்பலையோ, ஒரு அதிமுக கூட்டணி போனா நம்ம ஒரு கணிசமான வாக்குகளை பெறலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தானே இருக்காங்க. ஏன்னா சமீபத்தில் பேசிய பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் கூட வந்து வெளிப்படையாக ஜெயலலிதா அவர்களை பாராட்டுறாரு. ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியை தான், அவங்களுடைய கொள்கையை தான் வந்து மோடி அவர்கள் நிறைவேற்றுறாரு அப்படின்னு ரொம்பவே பாராட்டி பேசுறாரு இல்லையா? இந்த இண்டிகேஷன் நம்ம எப்படி எடுத்துக்கிறது? பொன்மனச்செம்மலின் அம்சமாக மோடியை கண்டோமடான்னு பாட்டே வந்து முருகன் காலத்துல போட்டாங்களே, மோடியை பாராட்டுற பாட்டுல பொன்மனச்செம்மலின் அம்சமாக மோடியை கண்டோமடான்னு அந்த பாட்டு வரிகள் வரும். அது எப்பவுமே அந்த மூத்த தலைவர்கள் அவங்களோட வழி அதை பின்பற்றுவது அல்லது பாராட்டுவது இயல்புதான். காங்கிரஸ் கட்சி 1988 ஜானகி அம்மாளுக்கு பிராமிஸ் கொடுத்தது. மைனாரிட்டி கவர்மெண்ட்டுங்க. 94 சீட்டோ 96 எம்எல்ஏ தான் ஆதரவு. காங்கிரஸ் கட்சிக்கு பேலன்ஸ் எம்எல்ஏ இருந்தாங்க. நாங்க ஆதரவு தரோம்னு சொல்லித்தான் மைனாரிட்டி நிலைமையில ஜானகி அம்மாளை அன்றைய கவர்னர் குரானா பதவியில் அமர்த்தினார். 26 நாளோ 27 நாளோ அவங்க பதவியில் இருந்தாங்க முதலமைச்சரா. தமிழ்நாட்டின் முதல் பெண் முதலமைச்சர். கடைசி நேரத்துல வந்து காங்கிரஸ் கட்சி பேக் அடிச்சு முடியாதுன்றுச்சு. ட்ரூ எம்ஜிஆர்ஸ் லெகசி, எம்ஜிஆரின் உண்மையான வாரிசுக்கு தான் நாங்க வந்து ஆதரவு அப்படின்னு. அது யாருன்னு ராஜீவ்காந்தி சொல்லவே இல்லை. கடைசியில ஆட்சி கவுந்துருச்சு. ஆட்சி கவுந்த பிறகு எம்ஜிஆரின் மனைவி ஜானகி அம்மையார், ஜானகி அம்மையாரின் ஆட்சி கவிழ்வதற்கு காரணமாக இருந்தது காங்கிரஸ் கட்சி செய்த கடைசி நேர மாறுபாடான கொள்கை முடிவு. 6 மாசம் கழிச்சு அதே எம்ஜிஆருக்கு பாரத ரத்னா கொடுக்குது ராஜீவ்காந்தி அரசு. என்ன காரணம்? மூப்பனார் முதல்வர்னு பிரச்சாரம் பண்ணியாச்சு. எம்ஜிஆருக்கு பாரத ரத்னா கொடுத்து ஒரு சாஃப்ட் கார்னர் கிரியேட் பண்ணா எம்ஜிஆர் ஓட்டர்கள் வந்து மூப்பனார் முதல்வருங்கிறதுக்கு ஆதரவு அளிப்பார்கள் என்கிற ஒரு கணக்கு. அப்படி நடக்கல. மூப்பனார் 26 இடம் பிடிச்சாரு. ஜெயலலிதா அம்மா 27 28 அவங்க எதிர்கட்சி தலைவர். வெறும் பாரத ரத்னா பட்டம் கொடுப்பதால் மட்டும் எம்ஜிஆர் அபிமானிகள் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு ஓட்டு போடல. ஆனால் அது அப்படித்தான் செய்வாங்க. என்னன்னா தேர்தல்ங்கிறது பல கணக்கு. அதுல இது ஒரு கணக்கு. என்ன நஷ்டம் இருக்கு? கற்பூரி தாக்கருக்கு பாரத ரத்னா கொடுக்குறாங்க. என்ன காரணம்? இவ்வளவு நாளா ஏன் அவரை ஞாபகப்படுத்தல? 1980 இருந்து என்ன காரணம்? எங்க கல்லூரி டேஸ்ல அவர் சமூக நீதி ஹீரோங்க. 70 71 தான் முதல்ல சமூக நீதி அந்த பீகார் போன்ற மாநிலத்துல சமூக நீதிக்காக குரல் கொடுத்தவர். இங்க அப்பவே நம்ம இடஒதுக்கீட்டுக்கு வந்துட்டோம். எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, கற்பூரி தாக்கூருக்கு பாரத ரத்னா கொடுப்பதன் மூலமாக அவர் சார்ந்த இன மக்களின் அபிமானத்தை பெற்று விடலாம் என்பது இன்றைக்கு பாரதிய ஜனதாவின் கணக்கு. அதே கணக்கு தான் அன்றைக்கு காங்கிரஸ் போட்டது. ஆனா இது சரியா வராது. எப்போதுமே மக்கள் வந்து நிகழ்கால அரசியல் இயக்கவியல், கான்டெம்பரரி பொலிட்டிக்கல் டைனமிக்ஸ், இதை வச்சுக்கிட்டு தான் ஓட்டு போடுறாங்க. அப்படின்னா பாரதிய ஜனதா தமிழ்நாட்டு அரசியல்ல பெரிய அளவுக்கு வெற்றி பெறணும்னா தமிழ்நாட்டு அரசியல மூலம் புரிஞ்சுக்கணும். ரைட் சார். அதே போல இன்னொரு புறம் தேமுதிக பாமக எந்த அணிக்கு செல்வாங்க? பாஜக அணிக்கு செல்வாங்களா இல்ல அதிமுக அணிக்கு செல்வாங்களா அப்படிங்கிற ஒரு குழப்பம் தொடர்ச்சியா நீடிச்சிட்டு இருக்குது. சி.வி. சண்முகம் சமீபத்தில் ராமதாஸ் அவர்களை சந்திச்ச உடனே ஒருவேளை அதிமுக கூட்டணியில் பாமக இணையலாம் அப்படிங்கிறத அன்புமணி ராமதாஸ் அவர்களே மறுத்திருக்கார். இது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு புறம் தேமுதிக பிரேமலதா அவர்கள் என்ன சொல்றாருன்னா, 2014 இருந்த நிலை 14+1 கொடுக்குறவங்க கூட தான் நாங்கள் கூட்டணி போவோம் அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டு எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அவங்க எந்தெந்த கூட்டணிக்கு போவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? அவங்க கட்சிக்காரங்களே என்ன அந்த அதிர்ச்சியில இருந்து மீளலன்னு தான் நான் நினைக்கிறேன். 14 சீட்டு டிமாண்ட வந்து யாருமே வச்சிருக்க மாட்டாங்க. இப்ப திமுக கூட்டணியில காங்கிரஸ் 14 சீட்டு டிமாண்ட் வச்சா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்களேன். அது எப்படி வைக்க முடியும்? ஒரு மேஜர் பார்ட்னர், மைனர் பார்ட்னர் கொஞ்சம் பேர், இதான் ஒரு கூட்டணியோட
கூறு. அப்ப மேஜர் பார்ட்னர் 20+ சீட்ல நிக்கணும். மொத்தம் 39 சீட் இருக்கு. 20+ சீட்ல நின்னா ஒரு 14-15 சீட்டு 17 சீட்டு வரைக்கும் கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கலாம். எல்லா கட்சிக்கும் சேர்த்து. அதுல ஒரு 5-6 கட்சி இருக்கும். எப்படியும் இல்ல 4-5 கட்சி இருக்கும். அப்ப ஒரு கட்சிக்கு 14 கொடுத்துட்டு பிஜேபி 2026ல ஆட்சியை பிடிக்கணும்னு சொல்ற கட்சி 2014 மாதிரி 6 தொகுதியில நிக்கும். அது எப்படி நிக்கும்? அப்ப இருந்த கணக்கு வேற இல்ல. 2014ல பிரதமர் மோடி குஜராத் முதல்வர். அவரு மோடி இப்ப வளர்ச்சியின் கதாநாயகன் வர்ணிக்கப்பட்டாரு. தமிழ்நாட்டுல ஒரு 3வது அணியை அமைச்சாங்க. அப்பவுமே 2 இடம் தானே ஜெயிச்சது. அன்புமணி 1, தர்மபுரி, நாகர்கோவில், பொன்னாறு. தேமுதிக ஒதுக்குன 14 சீட்ல எங்க ஜெயிச்சாங்க? ஒரு இடமா ஜெயிச்சாங்களா? அவங்க சொந்த செல்வாக்கு இருந்திருந்தா அன்புமணி மாதிரி இல்ல பொன்னார் மாதிரி ஒரு தொகுதியில ஜெயிச்சிருக்கணும்ல. 2014 நிலவரம் அப்படித்தாங்கும் போது 2014 ஃபார்முலா இப்ப எப்படி வரும்? பிரேமலதா அவங்க ஏன் தேமுதிகவை தேய்த்தார்கள் என்பதற்கு இதெல்லாம் தான் உதாரணம்னு நான் நினைக்கிறேன். கள நிலவரம் புரியாம, யதார்த்தம் புரியாம கற்பனை உலகத்தில் வாழ்வது. அதை தாண்டி பிரேமலதா அரசியல்ல எதுவும் விஷயம் இருக்கிற மாதிரி தெரியல. அதோட எந்த கூட்டணி மேஜர் பார்ட்னரும் தேமுதிக பேசுறதுக்கே இனிமே யோசிப்பாங்க. இது என்னடா வம்புன்னு. சரி, ஆல் இந்தியா அதிமுக தானே, அகில இந்திய அதிமுக. நாகாலாந்துல ஒரு 2 தொகுதி எடுத்துக்கங்க, அருணாச்சல பிரதேசத்துல 3 எடுத்துக்கங்க, அசாம்ல எத்தனை வேணாலும் எடுத்துக்கங்க. ஆக மொத்தம் 14 கணக்கு சொன்னா தேமுதிக ஒத்துக்கிடுமா? நாங்க ஆல் இந்தியா பார்ட்டிங்க, நாங்க எந்த மாநிலத்துல வேணாலும் உங்களுக்கு சீட்டு தரோம், சந்தோஷமா எடுத்துக்கங்க அப்படி சொன்னா ஒத்துக்குவாங்களா? என்ன யதார்த்தமோ அது கேட்கணுங்க. இன்னைய தேதிக்கு அவங்க யதார்த்தம் என்னங்க? போன 2021ல 1% ஓட்டு வாங்கியிருந்தாங்க சட்டமன்ற தேர்தலில். 90 இடமும் என்னமோ போட்டி போட்டாங்க. 14 MP தொகுதினா 14 × 6 84 சட்டமன்ற தொகுதி. கிட்டத்தட்ட 90 தொகுதியில போட்டி போட்டு 1% ஓட்டு. இதை வச்சுக்கிட்டு உங்களுக்கு 14 சீட்டு, ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுப்பாங்களா? எந்த கட்சியா கொடுக்க முடியுமா? அப்ப அதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, பிரேமலதாவுக்கு அதிகாரம் அளித்து தீர்மானம், ரைட், கூட்டணி தொகுதிகள் பற்றி உரிய நேரத்தில் முடிவெடுக்கப்படும். இப்படிதானே எல்லாரும் சொல்லுவாங்க. கூட்டணி கட்சிகளோட கலந்து பேசி உரிய நேரத்தில் முடிவெடுக்கப்படும். காங்கிரஸ் கட்சியே என்ன எத்தனை தொகுதின்னு அந்த டிமாண்டை வைக்கவே இல்லை. உள்ள வச்சிருப்பாங்க, வெளியில சொல்ல மாட்டாங்கல்ல. அப்ப இவங்க வெளியில வெளிப்படையா அத பத்திரிகையில சொல்லி இனிமேல் அது மீம்ஸா மாறி கலாய்ப்பாங்க எல்லாருமா. சமூக ஊடகங்கள் ரொம்ப ஆபத்தான உலகம் இது. அபாய சிந்தனைகளின் இருப்பிடம். விருப்பக்குறிகள், வினாக்குறிகள், பகிர்வு குறிகள், இதுதான் இன்னைக்கு அரசியலே தீர்மானிக்குது. அப்ப சமூக ஊடகங்களுக்கு நீங்க தீனிலாம் கொடுக்குறீங்க. இப்படி இருக்கு தேமுதிக நிலைமை. பாமக கிளவரா இருக்குங்க. பாமக எப்போதுமே அந்த தன்னலம், தனது சீட்டு, தனது மந்திரி பதவி, இதுல தெளிவா இருப்பாங்க. 2 டிசிஷன் தான் அவங்களுக்கு. ராஜ்யசபா MP கொடுக்கணும், அதிமுக கொடுக்க தயாரா இருக்கும். 2 தொகுதி இருக்கு அவங்க கிட்ட. அடுத்த வருஷம் 1 கொடுப்பாங்க. பாஜக வேற மாநிலத்தில இருந்து அகாமடேட் பண்ண மாட்டாங்க. பாஜக தலைவர்களுக்கு வேண்டுமானால் கொடுப்பார்களே தவிர, பாமகவுக்கு கொடுத்தா பிற மாநிலங்கள்ல அவங்களுக்கு தேர்தல் பணியே பாதிக்கும். உத்தரப்பிரதேசத்திலேயோ இல்ல அங்கேயும் நிறைய பேர் ராஜ்யசபா கனவுகளோடு இருப்பாங்க. பீகார்லயோ எல்லா இடத்துலயும் அந்த கனவு இருக்கும்ல. அப்போ எங்கேயோ தமிழ்நாட்டில் இருக்கிற ஒருத்தருக்கு கொடுத்தா அப்ப நாங்க ஏன் இங்க தேர்தல் வேலை பார்க்கணும்னு உள்ளூர் பாரதிய ஜனதா கட்சிக்காரன் வட மாநிலங்கள்ல கேட்க மாட்டாங்களா? அதுக்கும் வாய்ப்பு இல்ல. அதிமுக வாய்ப்பு இருக்கு. அதிமுக மறைமுகமாக ஒரு சீட்டு தரணும்னு ஒத்துக்கிட்டா பாமக அதிமுக கூட்டணிக்கு வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்றுதான் நான் கருதுகிறேன். சார், நீங்க சொன்னது மாதிரி அதிமுக கூட்டணிக்கு பாமக சென்றால் ஒரு ராஜ்யசபா சீட்டு உறுதியா கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க. ஒருவேளை 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக மீண்டும் ஆட்சி அமைத்தால் பாமக அன்புமணி அவர்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி கூட அவங்க ஆஃபர் பண்ணலாம் இல்லையா? சோ அதை அவர் யோசிப்பார்ல. கரெக்ட், ஜெயித்தால். கரெக்ட் தான். நீங்க இந்த கணிப்பு சரியான கணிப்பு தான். எங்க ஜெயிப்பாங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க. பாஜக ஓட்டை வச்சு பாமக எங்க ஜெயிக்கும்? ஏன்னா பாஜக எங்க ஓட்டு இருக்கோ அங்க பாமக ஓட்டு இல்ல, பாமக எங்க ஓட்டு இருக்கோ அங்க பாஜக ஓட்டு இல்ல. ஆனா அதிமுக அப்படி இல்லையே. பாமகவும் அதிமுகவும் சேர்ந்தா வெற்றி கோட்டை தொடுவதற்கான தொகுதிகள் நிறைய இருக்கு. ஒரு 14-15 தொகுதியை நீங்க இப்பவே சொல்லலாம். எவ்வளவு வெற்றி பெறுவாங்கன்னு தெரியாது, வாய்ப்பு இருக்கு. ஆனா பிஜேபி இப்ப நாகர்கோவில் தொகுதியை பாமகவுக்கு தரதா வச்சுக்கோ ஒரு வாதத்துக்கு. நாகர்கோவில் தொகுதியில பாமக என்ன ஓட்டு இருக்கு? தென்காசியை கொடுத்தா பாமக என்ன ஓட்டு இருக்கு? ராமநாதபுரத்தை கொடுத்தா என்ன ஓட்டு இருக்கு? சிவகங்கையை கொடுத்தா என்ன ஓட்டு இருக்கு? தேனியை கொடுத்தா என்ன ஓட்டு இருக்கு? ஓட்டு இல்ல. ஏன்னா பாக்கெட் பேஸ்ட் பார்ட்டி. பாஜகவும் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல பாக்கெட் பேஸ்ட் பார்ட்டி தான். ஒரு சில ஏரியாக்கள்ல டெவலப் ஆகி இருக்காங்க. அப்போ பாஜகவுக்கு அதிமுக பெட்டர் சான்ஸ். ஆனா அது ஏற்கனவே முடிஞ்சு போச்சுங்க. போன நகராட்சி தேர்தலே ஓவர். அது நகராட்சி தேர்தலே ஐயோ இவர் ஒரு டிமாண்ட் வச்சாரு அண்ணாமலை, அதுக்கு அவங்க ஒத்துக்கிடல, தனியா போட்டி போட்டாச்சு. அத்தனை மாநகராட்சிகள், நகராட்சிகள், பேரூராட்சிகள் எல்லாத்துலயும் தான் பாரதிய ஜனதா தனியா போட்டி போட்டு ஒரு 6% ஓட்டு வாங்கி இருக்காங்களே. அப்புறம் எப்படி அதிமுகவோட இப்ப கூட்டணி வைக்க முடியும்? தனியா தான் போகணும். தனியா போறதுன்னு அவங்க முடிவு எடுத்துட்டாங்க. இவங்களும் முடிவு எடுத்துட்டாங்க. பிற கட்சிகளை யார் யாரை இழுக்கிறதுன்னா தேமுதிக ஒரேடியா கொம்பேறிட்டாங்க. இனிமேல் அவங்களை இறக்க முடியாது, ரைட்டுன்னு விட்டாச்சு அவங்கள. பாமக கொஞ்சம் நிதர்சனமான கேள்வி வைப்பாங்க. 6 இல்லைன்னா 7 தொகுதி 8 தொகுதி வரைக்கும் கேட்கலாம். 7+1ங்கிற டிமாண்ட் இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க. அந்த +1
போன முறை 2019 மாதிரி. ஓகே, 19 மாதிரி +1 கொடுக்க வந்து அதிமுக தயாராக இருக்கும் வாய்ப்பு இருக்கிறது. பிஜேபி மீண்டும் ஜெயிச்சு ஆட்சி அமைத்தால் அன்புமணி ராமதாஸுக்கு மந்திரி பதவி அது ஒரு கவர்ச்சியான ஒரு பேரம் தான். அவருக்கு இன்னும் 1 வருஷம் 1.25 வருஷம் ராஜ்யசபா எம்பி இருக்கு. 1 வருஷம் 1.25 வருஷம் மந்திரியா இருக்கலாம். மந்திரியா இருந்த பிறகு மீண்டும் வந்து அவருக்கு ஒரு ராஜ்யசபா கொடுக்கணும் பாரதிய ஜனதா அன்றைக்கு இருக்கிற நிலைமையில. அப்படியான ஒரு பேரம் நடக்குதான்னு நமக்கு தெரியல. எது எப்படி இருந்தாலும் இது எல்லாமே இன்னும் ஒரு வாரம் அல்லது 10 நாளைக்குள்ள எல்லாமே முடிவாயிரும்னு நான் நினைக்கிறேன். ரைட் சார். இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள எல்லாம் முடிவாயிருன்னு சொன்னீங்க. நம்ம அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி பற்றி நிறைய விஷயங்கள் பேசணும். திமுக கூட்டணி ஓரளவு இறுதி ஆயிடுச்சு இல்லையா? கிட்டத்தட்ட 20 தொகுதிகள் மேலே போட்டிட்டாங்க. கூட்டணி கட்சிகளில் ஒரு தொகுதி வந்து அவங்களோட சின்னம், இன்னொரு தொகுதி வந்து உதயசூரன் சின்னத்தில் போட்டிட்டாங்க. காங்கிரஸ் வந்து 9 தொகுதியில் போட்டிட்டாங்க. அதே நிலை தான் இந்த வாட்டி நீடிக்குமா? ஏன்னா திருமாவளவர்கள் வெளிப்படையாக சொல்லிட்டாரு, இந்த முறை வந்து நாங்கள் 2 தொகுதியிலுமே வந்து எங்களுடைய சொந்த சின்னத்தில் தான் நிற்போம்னு சொல்லிட்டாரு இல்லையா? ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? இதுல பல கட்சிகளுக்கு தேர்தல் சின்ன அங்கீகாரங்கிற பிரச்சனை இருக்கு. பாமக கூட அந்த பிரச்சனை இருக்கு, தேமுதிகவுக்கும் பிரச்சனை இருக்கு. திருமாவை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து சொந்த சின்னத்தில் நின்று அதிகமான ஓட்டு வாங்கினா நமக்கு அங்கீகாரம், சின்ன அங்கீகாரம் ஈஸியா கிடைக்கும்னு நினைக்கிறாரு. அது சரியான கணக்கு தான். அதுக்கு அநேகமா திமுக ஒத்துக்கிடும் தான் நான் நினைக்கிறேன். அதே நேரத்துல வந்து கமல் நிலைமை தான் நம்ம இன்னமும் வந்து சரியா புரிவிடாம இருக்கோம். அவர் 2 தொகுதி கேட்கிறாரு, அங்க இடம் இல்ல. அந்த ஒரு தொகுதி கூட காங்கிரஸ் தான் அதோட கோட்டால இருந்து கொடுக்கணும். ஸோ கமல் வந்து சைலண்டா இருக்காரு. நல்லா யோசிச்சு பாருங்க, டோட்டலா சைலண்டா இருக்காரு. தனித்து நின்று கூட நாங்க 40 தொகுதியில போட்டியிடுவோம்னு சொன்னாரு சமீபத்துல கூட. அது தனித்து நின்று போட்டியிட்டு தன்மானம் காத்து டெபாசிட் இழக்கிற கதையை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே தான் வரோம். அது வந்து வேலைக்காகாத விஷயங்கிறது அவருக்கும் தெரியும். அப்ப 2 தொகுதினா அதிமுகவுக்கு போறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. பிஜேபிக்கு போக முடியாது அவரால். சோ அதுவும் வந்து அதிமுகவுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருக்கு. இதுல இப்ப சீமான் நிலைப்பாடு என்ன? சீமான் வந்து இப்போ என்ஐஏ சோதனை அது இதுன்னு ஏகப்பட்ட சட்ட சிக்கல்ல அந்த கட்சி சிக்குது. சீமானுக்கு அதுக்கு தொடர்பு இல்லைன்னு கூட நம்ம வச்சுக்கிட்டாலும் கட்சியின் முக்கியஸ்தர்கள் பூராமே அந்த சட்ட சிக்கல்கள்ல இருக்காங்க. சோ அடுத்தடுத்து விசாரணைகள், ஜெயில் கூட வரலாம், நமக்கு தெரியாது. அப்போ சீமானுக்கு இவ்வளவு பெரிய சட்ட சிக்கல்கள் வரும்போது இயல்பாக மற்ற கட்சிகள்ல இருந்து ஒரு ஆதரவு வந்திருக்கணும்ல. ஏன்னா பிஜேபி வந்து அதிகார துஷ்பிரயோகம் செய்கிறது அதான குற்றச்சாட்டு தொடர்ந்து. எந்த கட்சியில இப்படி பண்ணாலும் உடனடியா அந்த குற்றச்சாட்டு வருது. சீமானுக்கு ஏன் வரலன்னா அரசியல்ல வந்து தனித்து நின்றே கடைசி வரைக்கும் போராடுவது முடியாத காரியம். திமுகவே அந்த முயற்சியில தோத்து போனது தானே. எங்க தனித்து நின்று கூட்டணி இல்லாம அவங்க நின்றுவாங்களா? அதிமுக மட்டும் ஒரே ஒரு தடவை 2014 கூட்டணி இல்லாம நின்னாங்க. அந்த வெற்றியை வைத்து 2016லயும் அது தொடர்ந்தது. அது ஜெயலலிதா காலத்துல எடுக்கப்பட்ட முடிவு. எம்ஜிஆர் கூட கூட்டணி இல்லாம நின்னதே கிடையாதுங்க. இப்படியான ஒரு சூழ்நிலையில் சீமான் ஒரு மாற்று முடிவு எடுப்பாரா? அப்படி எடுத்தா அவர் அதிமுக பக்கம் போவாரா? இதெல்லாம் இப்ப இருக்கிற கேள்வி. இறுதியா ஒரே ஒரு கேள்வி. நீங்க தொடக்கத்திலே சொன்னது மாதிரி இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு செல்லாது அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? ஒருவேளை மற்ற மாநிலங்களில் ஜார்க்கண்ட், டெல்லி போன்ற மாநிலங்களில் எப்படி அங்கே இந்த மாநில தலைவர்கள் வந்து இடி மூலமாக அச்சுறுத்துறாங்க அப்படிங்கிறத தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம். இங்கேயே தொடர்ச்சியாக ஓபிஎஸ் அவர்கள் கூட வந்து எடப்பாடி அவர்கள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கல, வேலுமணி அவர்கள், தங்கமணி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு மறைமுகமாக கேள்வி எழுப்பிட்டு வர்றாரு. ஸோ வந்து அவங்களுடைய இறுதி ஆயுதமான ஈடியை அதிமுக மேலே ஏவ வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா பாஜக? தேர்தலுக்கு பின்னாடி தாங்க இனிமேல் எதுவுமே சாத்தியம். என்ன காரணம்னா தேர்தல் நெருங்கி வந்துருச்சு. பாராளுமன்றத்தோட கடைசி நிறைவு கூட்டம் முடிஞ்சிருச்சு. இனி எல்லாருமே தேர்தலை நோக்கி தான் ஓடி ஆகணும். இப்ப வந்து புதிய அவதூறுகளையும் கெட்ட பேரையும் சம்பாதிக்கிறதுக்கு எந்த கட்சியுமே விரும்பாது. எனவே இது இப்படி கிட்டத்தட்ட பிப்ரவரி 1st வீக் ஓவர், மார்ச் 1st வீக் நமக்கு தேர்தல் வந்துருது. இப்போ இன்னொரு 15-20 நாளைக்குள்ள எல்லா பணிகளையும் எல்லாருமே முடிச்சாகணும், பாரதிய ஜனதா உட்பட. அப்படியான ஒரு சூழ்நிலையில் இனி புதிய அஸ்திரங்கள் வந்து பெரிய அளவுக்கு வராதுங்கிறதா என்னோட கருத்து. அரவிந்த் கெஜ்ரிவால் கைது கூட அது கடைசியா பாத்தீங்கன்னா கோர்ட்டுக்கு போயிடுச்சு. டெல்லியில லோயர் கோர்ட்ல அரவிந்த் கெஜ்ரிவால் ஆஜராகணும். அந்த லோயர் கோர்ட் என்ன ஆர்டர் கொடுத்தாலும் ஹையர் கோர்ட்டுக்கு போலாம் இல்லையா? கீழமை நீதிமன்றம் தான் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆஜராக சொல்லி இருக்கிறது. இதுவே இடி வந்து இதுக்கு முந்தி என்ன பண்ணுச்சு, அதிரடியா கைது பண்ணுச்சு இல்ல, ஹேமந்த் சோரனை அதிரடியா கைது பண்ணாங்க. அதே மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவாலையும் அதிரடியா கைது பண்ணுவாங்கன்னு தானே எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனா இடி வந்து கோர்ட்ல கொண்டு போய் பெட்டிஷன் போடுது. இது வரைக்கும் இடி வந்து அப்படி கோர்ட்ல பெட்டிஷனே போடுறது கிடையாதுங்க. கோர்ட்டும் வந்து நீங்க வந்து இந்த குறிப்பிட்ட தேதியில ஆஜராகுங்கன்னு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சம்மன் அனுப்பிடுச்சு. அவர் ஆஜர் ஆனாலும் ஆகாட்டாலும் நீதிமன்ற நடவடிக்கைங்கிறது இழுக்கிற விஷயம். அடுத்தடுத்த கட்டம் போகும். அதுக்குள்ள வந்து மார்ச் மாசமே வந்துடும். அப்போ அரவிந்த் கைதுக்கு கூட பிஜேபி இப்ப தயங்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு அவங்க தயாரா இல்லை. ஏன்னா ரொம்ப கெட்ட பேர் வரும்னு நினைக்கிறாங்க. எனவே புதிய அஸ்திரங்கள் வராது என்பது என் கணக்கு. ரைட் சார். 2024 நாடாளுமன்ற தேர்தல் குறித்து பல்வேறு தகவல்களை எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. ரொம்ப நன்றி சார்.